காலை வணக்கம் மாணவர்களே. நம்ம போன வகுப்புல ஒரு வீடியோ பார்த்தோம். இடைக்காலத்தில் இந்திய வரலாற்று ஆதாரங்கள், வரலாற்றில் முதல் பாடம் இடைக்காலத்தில் இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கிற பாடத்தை பார்த்தோம். அது உள்ள பயிற்சியில பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் ஒர்க் எழுதுறதை பற்றி என்னன்னு பார்ப்போம். எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா புக் எடுத்துக்கங்க. புக்கில் பேஜ் நம்பர் புத்தகத்தோட பக்கம் 133ஆம் பக்கம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. அதில் பயிற்சிகளை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்படியே சொல்ல சொல்ல அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கங்க எல்லாரும். ரோமன் லெட்டர் ஒன்று சரியான விடையை தேர்வு செய்க, சரியான விடையை தேர்வு செய்யணும்னு சொல்றாங்க. அதுல டேஷ் என்பவை பாறைகள், கற்கள், கோயில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் ஆகும் அப்படின்றாங்க. அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா கால வரிசையிலான நிகழ்வு பதிப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயண குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாணயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆன்சர்ல எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பொறிப்புகள், சர்க்கிள் ரவுண்ட் பண்ணிருக்க பாருங்க, அதுதான் ஆன்சர் பொறிப்புகள் அப்படின்றது. இந்த டேஷிங் பார்த்துருக்கு அப்படின்னா எழுதிங்க பாருங்க. பொறிப்புகள் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு. பொறிப்புகள் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பில் செதுக்கப்பட்ட வாசகங்களாகும். அதுல ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் பொறிப்புகள் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஷ் ஆகும். கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஷ் ஆகும். தேவதானம் ஆகும். ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 கொடுத்திருக்காங்க. வேளாண் வகை, சாலபோகம், பிரம்மதேயம், தேவதானம். அதுல ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அதை சர்க்கிள் பண்ணிருக்க பாருங்க, தேவதானம். அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா சரியான விடை டேஷ் காலம் பக்தி இயக்கங்களின் காலமாக அறியப்படுகிறது. அது யாரோட காலம்? சோழர் காலமா, பாண்டியர் காலமா, ராஜபுத்திரர் காலமா, இல்ல விஜயநகர பேரரசர் காலமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அது சரியான ஆன்சர் சோழர்கள் காலம். சர்க்கிள் பண்ணிருக்க பாருங்க. சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலமாக அறியப்படுகிறது. பக்தி இலக்கியங்களின் காலமாக அறியப்படுகிறது. அப்புறம் 4வது பாருங்க, முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் டேஷ் ஆகும். அதை பாருங்க ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அயனி அக்பரி, தாஜ் உல் மஹசித், துசிகி ஜஹாங்கீரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க ஆன்சர் என்ன? தாஜ் உல் மஹசித் ஆகும். முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் தாஜ் உல் மஹசித் ஆகும். அடுத்தது 5வது பாருங்க, அரேபியாவில் இருந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் டேஷ் ஆவார். மொரோக்கோ நாட்டு அறிஞர் டேஷ் ஆவார். அதுல பாருங்க இபன் பதுதா, அல்ஃபுர்னி, டொமிங்கோ பயஸ் அப்படின்னு இருக்கு. அதுல ஆன்சர் என்ன? ஆன்சர் பாத்தீங்கன்னா இபன் பதுதா. அரேபியாவில் இருந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதுதா ஆவார். திருப்பி சொல்றேன் பாருங்க. பொறிப்புகள் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்களாகும். ஆன்சர் என்னது? பொறிப்புகள். இரண்டாவது பாருங்க, கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் ஆகும். அடுத்து 3வது பாருங்க, டேஷ் காலங்களில் காலம் பக்தி இலக்கியங்களின் காலமாக அறியப்படுகிறது. சோழர்களின் காலம். அதனால பாருங்க, முதல் டெல்லி சுல்தானியம் பற்றிய தகவல்களை கூறும் நூல் தாஜ் உல் மஹசித். அடுத்த பாருங்க 5வது, அரேபியாவில் இருந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதுதா ஆவார். அடுத்து 2வது பார்க்கக்கூடிய நம்ம பாத்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து பார்த்தோம், அதெல்லாம் மார்க் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். 2வது கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படி மார்க் பண்ணிக்கங்க. புக்ல டேஷ் கல்வெட்டுகள் ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது. எந்த உத்திரமேரு
பெண் தெய்வம். என்ன தெய்வம்? பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் டேஷ் ஆவார். முகமது கோரி. முகமது கோரி ஆவார். டெல்லி சுல்தானுக்கு ஒரு மிக முக்கியமானவர். முகமது கோரி ஆவார். நல்லா கவனிங்க. தன்னுடைய தங்க நாணயத்தின் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும், இப்ப நம்மளோட ரூபா கையில ரூபா கையில 1 ரூபி இந்த சைடுல ஹிந்தி எழுதிருப்பாங்க, இந்த போட்டு தமிழ்ல எழுதிருப்பாங்க, இங்கிலீஷ் எழுதிருப்பாங்க. அது போல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த லட்சுமியோட முகத்தை பொறிச்சு அது கீழே முகமது கோரி, அதனால லட்சுமியோட பெயரை பதித்து தன்னுடைய பெயரையும், யாரு? முகமது கோரி அப்படின்ற பெயரையும் பொறித்தவர் யாருன்னா முகமது கோரி ஆவார். முகமது கோரி ஆவார். மூணாவது பாருங்க, ஒரு ஜிண்டல் என்பது 3.6 வெள்ளி குன்று மணிகளை, வெள்ளி குன்று மணிகளை, ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்று மணிகளை கொண்டிருந்தது. அதாவது ஒரு ஜிண்டல் என்பது 3.6. ஒரு தங்கம் ஒரு பவுன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? 8 கிராம் சேர்ந்தது ஒரு பவுன் சொல்றோம். 4 கிராம் சேர்ந்தது 1/2 பவுன் சொல்றோம். அது மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்று மணிகளை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நசுருதீன் மாமதுவால் ஆதரிக்கப்பட்டவர். நசுருதீன் மாமதுவால் ஆதரிக்கப்பட்டவர் மின்காஜ் உஸ் சிராஜ். மின்காஜ் உஸ் சிராஜ் ஆவார். மின்காஜ் உஸ் சிராஜ் ஆவார். அஞ்சாவது பாருங்க, கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கேண்டி. கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி ஆவார். திருப்பி நல்லா கவனிங்க. திருப்பி சொல்ற பாருங்க, கோல்டன் தெரியுங்க. உத்திரமேரூர் ஆன்சர் பாருங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது. இரண்டாவது பாருங்க, தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் முகமது கோரி ஆவார். மூணாவது பாருங்க, ஒரு சிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது. அதை நாலாவது, அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நசுருதீன் மாமதுவால் ஆதரிக்கப்பட்டவர் மின்காஜ் உஸ் சிராஜ் ஆவார். அதாவது பாருங்க, கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி ஆவார். ரோமன் லெட்டர் டி பாருங்க, பொறுத்துகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். கஜுராஹோ கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ளது. அப்படின்னு சொன்னா கஜுராஹோ கோவில் மத்திய பிரதேசத்தில் உள்ளது. கோனார் கோவில் எங்க உள்ளது? ஒடிசாவில் உள்ளது. தில்வாரா கோயில் எங்க உள்ளது? ராஜஸ்தானில் உள்ளது. வட மாநிலங்கள் தான். தில்வாரா கோயில் எங்க இருக்கு? ராஜஸ்தானில் உள்ளது. விருப்பாச்சல கோவில் கோயில் எங்க இருக்கு? ஹம்பியில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி பொறுத்து கவனிங்க. கஜுராஹோ கோவில் எங்க உள்ளது? மத்திய பிரதேசத்தில் உள்ளது. கோனார் கோவில் எங்க உள்ளது? ஒடிசாவில் உள்ளது. தில்வாரா கோவில் எங்க உள்ளது? ராஜஸ்தானில் உள்ளது. 4 விருப்பாச்சல கோவில் எங்க உள்ளது? ஹம்பியில் உள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 பாத்தீங்கன்னா சரியா தவறா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்க்க போறோம், மீதி வந்து பின்னாடியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா பள்ளி சங்கம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலமாகும். சரியா தவறா? சரி. என்னது? சரி. பள்ளி சங்கம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலமாகும். அது என்னது? சரி. அது சரியா தவறாக? இரண்டாவது பார்க்க போறோம். நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசியல் நிலை குறித்து தகவல்களை நமக்கு வழங்குகின்றன. அது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தவறு. ஏன்னா நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசியல் நிலை குறித்து தகவல்களை நமக்கு வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து தவறு.
தவறு, அது சரி கிடையாது. ஓகேங்களா சார். மூணாவது பாருங்க, தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அரசு ஆணைகளையும் அரசு நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்த செலவிலான பனை ஓலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டன. அந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, காகிதங்களும் பனை ஓலைகளும் ஃபர்ஸ்ட் பனை ஓலைகள் தான் பயன்படுத்தப்படுது. அச்சாணி மூலியமா எழுதிருக்காங்க பனை ஓலைகள்ல, அப்புறம் காகிதத்தை பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்றது, சரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே சார். அடுத்தது, டொமிங்கோ பயஸ் என்னும் போர்ச்சுகீசிய பயணி கிபி 1522 சோழ பேரரசுக்கு வருகை புரிந்தார். ஆனா இவர் சோழ பேரரசுக்கு வர கிடையாது, விஜயநகர பேரரசு தான் வந்தார். யாரு, இந்த டொமிங்கோ பயஸ் என்பவர். அப்ப என்ன பண்றாரு, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சோழ பேரரசுக்கு வருகை புரிந்தார் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்றது, இது தவறு. கவனிங்க, டொமிங்கோ பயஸ் என்னும் போர்ச்சுகீசிய பயணி கிபி 1522 சோழ பேரரசுக்கு வருகை புரிந்தார். அது அப்ப என்னது, தவறு. ஓகே, நல்லா கவனிங்க. அடுத்தது அஞ்சாவது ரோமன் கூற்றை காரணத்தோடு பொருத்துக. கூற்றை காரணத்தோடு பொருத்துக. பொருத்தமான விடையை டிக் இட்டு காட்டவும், டிக் இட்டு காட்டவும் அல்லது ரவுண்ட் சர்க்கிள் பண்ணி காட்டவும் சொல்றாங்க. கூற்று 1, முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்தார். லட்சுமியின் உருவத்தை பதித்தார். அப்புறம் காரணம் சொல்லிருக்காங்க பாருங்க, இது துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராய் இருந்தார். யாரு, துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில், மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராய் இருந்தார். அப்ப காரணம் கேட்கிறாங்க, மொத்தம் 4 காரணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே சரின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, கூற்று தவறு ஆனா காரணம் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, கூற்றும் காரணம் இரண்டுமே தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன, காரணம் கரெக்ட், கூற்றுக்கான சரியான விளக்கமே. கூற்றுக்கான சரியான விளக்கம் என்ன பண்றது அப்படின்னா காரணம், கூற்றுக்கான சரியான விளக்கமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி நல்லா கவனிங்க. நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசியலை குறித்து தகவல்களை நமக்கு வழங்குகின்றன. அது தவறு. மூணாவது பாருங்க, தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அரசு ஆணைகளையும் அரசு நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்காக குறைந்த செலவிலான பனை ஓலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டன. சரி. அடுத்த, டொமிங்கோ பயஸ் என்னும் போர்த்துகீசிய பயணி கிபி 1522 சோழ பேரரசுக்கு வருகை புரிந்தார். அது தவறு. இரண்டாவது கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. பொருத்தமான விடையை டிக்கெட்டு காட்டவும் சொல்லியிருக்காங்க. அதுல பாருங்க, முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்தார். அதற்கு காரணம் வர. இரண்டாவது, துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராக இருந்தார். அப்ப அதுக்கிட்ட என்ன பண்றோம், காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. காரணம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 5ல தவறான இணையை கண்டறிவோம். தவறான இணையை கண்டறிவோம் சொல்றாங்க. தவறான இணைனா தவறான சொல். அதுல பாத்தீங்கன்னா மதுரா விஜயம் கங்கா தேவி, இது கரெக்டான ஒரு ஆன்சர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது மதுரா விஜயம் என்ற ஒரு நூல். அந்த நூலை யார் எழுதினா அப்படின்னா கங்கா தேவி அப்படின்றத எழுதினாங்க. இது கரெக்டான ஒரு ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபுல் பாசர் அப்படின்றவர் ஒரு அறிஞர். இவர் பார்த்தீங்கன்னா அயனி அக்பரை பற்றி எழுதியிருக்காரு. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அயனி அக்பரி என்ற நூல் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அபுல் பாசர் எழுதுற நூல் தான் அயனி அக்பரி அப்படின்னு சொல்றாங்க. அது மூலியமா அக்பரோட வாழ்க்கை முறையை நம்ம என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இபன் பதுதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இபன் பதுதான்ற ஒரு வெளிநாட்டு பயணி. இவர் பார்த்தீங்கன்னா தாகூத் இ ஹிந்த் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஆனா அவர் எழுதுற நூல் இது கிடையாது. அவர் ரிக்லா, அதாவது பயண குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் அந்த நூல் தான் இபன் பதுதா அப்படின்றத எழுதியிருக்காரு. ஆனா இங்க என்ன பண்ணாங்க, தவறுதலான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதான் தாகூத் இ ஹிந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறுதலான ஆன்சர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமுக்தா யுக்தா, இது கிருஷ்ணதேவராயர். அமுக்தா யுக்தா கிருஷ்ணதேவராயர், இது அவரோட எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை ரெண்டாவது
இதை வட்டம் கட்ட பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தாதது. இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பொருட்கள், கல்வெட்டு சார்ந்தது, கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒரே மாதிரியா இருக்கும். ஆனால் பயண குறிப்புகள் அப்படிங்கிறது வேறுபடுத்தி காட்டுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குருவினாவிற்கு விடையெழுதி நம்ம எழுதியிருக்கோம். இது வந்து ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்குறோம். அந்த 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு வார்த்தை விடையெழி அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குருவினாவிற்கு விடையெழி அப்படின்றத என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ஒர்க் போர்டு தான், நம்ம கிளாஸ் ஒர்க் போர்டு இருக்கு. அந்த கிளாஸ் ஒர்க் போர்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. இதில் மார்ஜின் டபுள் சைடு மார்ஜின் போட்டுருங்கப்பா. இந்த மார்ஜினில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே உங்களோட பேர் சின்னதாக அழகாக என்ன பண்ணுறீங்க ஒரு பேர் எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் என்ன வகுப்பு படிக்கிறீங்களோ அந்த வகுப்பு எழுதிங்க. அதுக்கப்புறம் என்ன செக்ஷன் அப்படின்னு எழுதிங்க, அப்புறம் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு எழுதிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் N போட்டு சீரியல் நம்பர் போடுங்க, டேட் போடுங்க, அப்புறம் டைட்டில் போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர்ஸ் போடுங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெசன் பேர் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேஜ் போடுங்க. என்னைக்கு எழுதுறீங்களோ அன்னைக்கு டேட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் நோட்டில் நல்லா தெளிவாக எல்லாம் அழகாக இடவிட்டு நல்லா தெளிவாக எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேஜ் எழுதுங்க. இந்த 2வது பேஜில் அழகாக 2 மார்ஜின் போடுங்க. என்ன பண்ணி லெஃப்ட் சைடு போட்டாச்சா? இந்த மார்ஜினில் இந்த சைடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கார்னரில் டேட்டை போடுறீங்க. டேட் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெயினாக என்ன பண்ணால் வரலாறு பாடம் 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு எழுதிட்டு இதுக்கு கீழே ரோமன் லெட்டர் 4னே போட்டுருங்க, இல்லாட்டி 1ன்னு போட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க குருவினாவிற்கு விடையெழி அப்படின்னு எழுதிருங்க. ஒரு ஷார்ட் ஆன்சர் எழுதினீங்கன்னா அந்த ஷார்ட் ஆன்சருக்கு ஒரு கோட் போட்டுருங்க. அடுத்த 2வது ஷார்ட் ஆன்சர் 2வது குருவினா எழுதினீங்கன்னா அந்த 2வது குருவினாவுக்கு ஒரு கோட் போட்டுருங்க. 3வது குருவினா 3வது குருவினா கோட் போட்டுருங்க. அது மாதிரி நீட்டாக தெளிவாக எல்லாரும் என்ன பண்ணணும் மார்ஜின் போட்டு நல்லா தெளிவாக நோட் அழுக்கு இல்லாமல் நீட்னஸாக வச்சுக்கணும். கண்டிப்பாக இதை கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க கிளாஸ் ஒர்க்கை எழுதுறீங்க. அப்போ கவனிங்க, குருவினாவிற்கு விடையெழி 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தை 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது. 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது. இது நாதமுனியால் தொகுக்கப்பட்டது. நாதமுனியால் 12 ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது. இது நாதமுனியால் தொகுக்கப்பட்டது. எது 4000 திவ்ய பிரபந்தம் என்றது இது நாதமுனியால் தொகுக்கப்பட்டது. அப்புறம் தசு என்னும் வார்த்தையின் பொருள் யாது? தசு என்னும் வார்த்தையின் பொருள் யாது? தசு தாஜி. இது பாரசீக சொல். இதன் பொருள் சுயசரிதை. இதன் பொருள் என்னது? சுயசரிதை. தஜி இது பாரசீக சொல். இதன் பொருள் சுயசரிதை ஆகும். அடுத்த 3வது क्वेश्चन பாருங்கப்பா. ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர்கள் என்ன? ஜஹாங்கீர் யாரு? முகலாய மன்னர், ஒரு தலைச்சிறந்த மன்னர். இவரை பத்தி பார்க்கிறோம். 17ஆம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவுகளான ஜஹாங்கீர் எழுதிய தசுக்கி ஜஹாங்கிரி அக்காலகட்ட வரலாற்றின் மீது வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜஹாங்கீரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தசுக்கி ஜஹாங்கிரி அப்படின்ற ஒரு நூல் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா அக்காலகட்ட வரலாற்றின் மீது வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜஹாங்கீர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா வணிகம் புரியறதுக்காக ஒப்புதல் கொடுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டா நம்மளோட ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்றோம். உலகை வெல்பவர் அப்படின்னு சொல்றோம். இந்த உலகை வெல்பவர் கூட வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால சொல்ல முடியும். திருப்பி கவனிங்க, புரியும். நான் திருப்பி சொல்றேன், எல்லாம் கவனிச்சுங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது. 12 ஆழ்வார்கள் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் இருக்காரு இல்லையா, அவங்கதான் இயற்றப்பட்டது. இது நாதமுனியால் தொகுக்கப்பட்டது. 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது. இது நாதமுனியால் தொகுக்கப்பட்டது. 2வது தசு என்னும் வார்த்தையின் பொருள் யாது? தசு தஜி இது பாரசீக சொல். இதன் பொருள் சுயசரிதை ஆகும். 3வது ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்புகளின் பெயர்கள் என்ன? அது பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவுகளான ஜஹாங்கீர் எழுதிய தசு ஜஹாங்கிரி அக்காலகட்ட வரலாற்றின் மீது வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. அடுத்த மாணவர்களே நம்ம பார்க்கக்கூடியது 4வது கொஸ்டின் குருவினாவிற்கான விடையெழி. இடைக்காலத்தில் கட்டப்பட்ட முக்கியமான
கோட்டை, டெல்லி செங்கோட்டை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோட்டைன்னு சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மசூதிகள் சொல்லி சொல்றோம். அந்த மசூதியில குவத் உல் இஸ்லாம் மசூதி, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி கி மசூதி, ஜமா மசூதி, பதேப்பூர் சிக்ரி தர்கா, சர்மினார் ஹைதராபாத். இந்த பாருங்க, குவத் உல் இஸ்லாம் மசூதி டெல்லியில இருக்கு, மோத்தி கி மசூதி டெல்லியில இருக்கு, ஜமா மசூதியும் டெல்லியில இருக்கு, பதேப்பூர் சிக்ரி தர்கா ஜெய்ப்பூர்ல இருக்கு. ரெண்டாவது சர்மினார் மசூதி எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத் அப்படின்ற இடத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இடைக்காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த முக்கியமான அயல்நாட்டு பயணிகளின் பெயர்களை கூறவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல வந்து பாருங்க, அல்புர்னி, இபன் பதுதா, நிக்கோலோ கோண்டி, அப்துல் ரஷாக். நல்லா கவனிங்க. இடைக்காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த முக்கியமான அயல்நாட்டு பயணிகளின் பெயர்களை கூறவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான பயணிகளை பத்தி பார்ப்போம். அல்புர்னி, இபன் பதுதா, நிக்கோல் கோண்டி, அப்துல் ரஷாக். இவங்க நல்லா கவனிங்க. இடைக்காலத்தில் கட்டப்பட்ட முக்கியமான மசூதிகளையும் கோட்டைகளையும் பட்டியலிடவும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுல பாருங்க, முக்கியமான கோட்டைகள் அப்படின்னு சொல்றோம். ரோஷன் ஷா கொத்தாலம், அங்க ஒரு கோட்டை இருக்கு. அப்புறம் ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, தௌலாபாத் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, இதெல்லாம் மிக முக்கியமான கோட்டைகள் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது மசூதிகளை பார்க்கிறோம். குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி கி மசூதி, ஜமா மசூதி, இதெல்லாம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. அப்புறம் பதேப்பூரி சிக்ரி தர்கா ஜெய்ப்பூர்ல இருக்கு. அடுத்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஷர்மினார் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத் அப்படின்றது. இதெல்லாம் மிக சிறப்பு பெற்ற ஒரு கோட்டைகள் மற்றும் மசூதிகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைக்காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த முக்கியமான அயல்நாட்டு பயணிகளின் பெயர்களை கூறவும் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான அயல்நாட்டு பயணிகள் அல்புர்னி, இபன் பதுதா, நிக்கோல் கோண்டி, அப்துல் ரஷாக். அது வந்து பாத்தீங்கன்னா விரிவான விடை எலி அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் வந்து 6 போட்டுருக்கீங்க குருவினாருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 7 விரிவான விடை எலி அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் வந்து போட்டுருங்க. அப்புறம் டெல்லி சுல்தான்கள் அறிமுகம் செய்த பல வகைப்பட்ட நாணயங்களை விவரிக்கவும் சொல்லியிருக்காங்க. டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்றோம். டெல்லி சுல்தான்கள் ஒரு அடிமை வம்சம், மம்லுக், துக்ளக், கில்ஜி, சையத் அன்லோடி அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு வம்சம் இருக்கு, அடிமை வம்சம் சொல்லி சொல்றோம். அந்த வம்சத்துல நாணயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பத்தி பார்க்க போறோம். நாணயங்கள் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் அரசர்களுடைய பெயர்கள், பட்டங்கள், அவர்களின் உருவ படங்கள், நிகழ்வுகள், இடங்களின் பெயர்கள், சின்னங்கள் ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகிறது. இப்ப நம்ம சொல்றோம் டெல்லி சுல்தானோட ஆட்சி காலகட்டத்தில் அவங்க மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்க முறைகளை எப்படி இருந்திருக்காங்க, அவரோட வெற்றி தோல்விகள் இதெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு சொல்றோம். அதே போல நம்ம இந்தியாவோட நாணயங்கள்லாம் பாருங்க, காந்தி, நேரு இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் நேதாஜி இது மாதிரிலாம் போடுறாங்க. அது போல நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களோட நாணயங்களை நம்ம இருக்க பொறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர்கள் தேச தந்தையா இருக்கான், இல்ல இந்தியாவோட முதல் பிரதமராக இருந்தது, சுதந்திர இந்தியாவுக்கு முதல் பிரதமராக இருந்திருக்காங்க. இது மாதிரி எல்லாமே என்ன பண்றாங்க, ஒரு நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதே போலதான் நாணயங்களை தலைச்சிறந்த வீரர்கள் யாரு, டெல்லி சுல்தான்கள். அப்ப அவருடைய அரசர்களுடைய பெயர்கள், பட்டங்கள், அவர்களின் உருவ படங்கள், நிகழ்வுகள், இடங்களின் பெயர்கள், சின்னங்கள் ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகின்றன. அப்ப நாணயங்களை நம்ம என்ன பண்றோம், அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பயன்படுத்திருக்காங்க பாருங்க, டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள் டெல்லி சுல்தான்கள் காலகட்டத்தை இதுதான் டூரிங் திஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். 2021 to 2025 வரைக்கும் சொல்லி சொல்றோமா, அது மாதிரி நம்ம காலகட்டத்திலே ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்களை பயன்படுத்துகின்றனர். அப்ப அவங்க கால வரமுறைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் வெளியிட்ட தங்கா எனப்படும் வெள்ளி நாணயம், அலாவுதீன் கில்ஜியின் தங்க நாணயம், முகமது துக்ளக்கின் செப்பு நாணயங்கள் போன்றவை பரவலாக இருந்தன. இங்க டெல்லி சுல்தான்கள்ல இல்துமிஸின் தங்கா எனப்படும் வெள்ளி நாணயமும், அலாவுதீன் கில்ஜியின் தங்க நாணயமும், முகமது பின் துக்ளக்கின் செப்பு நாணயங்களும் போன்றவை பரவலாக இருந்தன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுல்தான்கள் காலகட்டத்தில். அப்புறம் இந்த நாணயங்கள் நாட்டின் பொருளாதார வளம், நலிவு ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு நாடு இருக்கு அப்படின்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் ஆட்சி புரிஞ்ச
காலகட்டத்தில் அப்ப வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியிடுறாங்க. அப்ப பொருளாதார ரீதியா அந்த அரசர்கள் நல்ல நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவா எடுத்துக்காட்டுகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நாணயங்கள் நாட்டின் பொருளாதார வளம் நலிவு ஆகியவற்றை சுட்டி காட்டுகிறது, நலிவு ஆகியவற்றை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப சொல்ற மாதிரி டெல்லி சுல்தான்கள் அறிமுகம் செய்த பல வகைப்பட்ட நாணயங்களை விவரிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் அரசர்களுடைய பெயர்களும் பட்டங்களும் அவர்களின் உருவப்படங்களும் நிகழ்வுகள் இடங்களின் பெயர்கள் சின்னங்கள் ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகின்றன. ஏன் உணர்த்துகின்றன? என்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, என்னென்ன சின்னங்களா இருந்துச்சு அப்புறம் என்ன பண்றது நமக்கு உணர்த்துகிறது. பட்டங்கள் என்னென்ன வாங்கியிருக்காங்க, என்னென்னலாம் பொறிக்கப்பட்டுள்ள படங்கள்ல உருவங்கள்லாம் எப்படிலாம் இருந்திருக்காங்க, அரசர்கள் எப்படி இருந்தாரு, நல்லா டாலா வாக்கில் உள்ளா இருப்பாரா கருப்பா இருப்பாரா அப்படிலாம் நிறங்கள்லாம் இருக்கப்ப அந்தந்த மன்னர்களோட என்ன பண்றாங்கன்னா குறிப்பிட்டு காட்டியிருப்பாங்க. அதுபோல டெல்லி சுல்தான்கள் காலகட்டத்தை அறிந்து கொள்ள, டெல்லி சுல்தான்கள்லாம் இந்த காலகட்டத்தை அறிந்து கொள்றதுக்கு ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்களை பயன்படுத்தினர். அந்த நாணயத்தின் மூலம் என்ன பண்றாங்க அவரோட கால வரமுறையில கரெக்டாக தெரிந்து கொள்ள முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் வெளியிட்ட டங்கா எனப்படும் வெள்ளி நாணயம், அலாவுதீன் கில்ஜியார் தங்க நாணயம், முகமது பின் துக்ளக்கின் செப்பு நாணயங்கள் போன்றவை பரவலாக இருந்தன டெல்லி சுல்தான்களின் ஆட்சி காலகட்டத்தில். அப்புறம் இந்த நாணயங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் வளம் நலிவு ஆகியவற்றை சுட்டி காட்டுகிறது. வலிவு நலம் மற்றும் அவர்களை சுட்டி காட்டுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானுக்கு 5 விதமான மரபுகள் இருந்துச்சு. மாம்லுக், துக்ளக், கில்ஜி, சையத், லோடி அப்படின்ற முறைகளும் இருந்துச்சு. இந்த அறிவியல் தோற்றுவிச்சவர் யார் சார்? குத்புதீன் ஐபக். அறிவியல் தோற்றுவிச்சவர் யாரு? குத்புதீன் ஐபக் அப்படின்ற சொல்றோம். அப்புறம் இல்துமிஸ் சொல்றான் அந்த குதுப்பினார் என்ற ஒரு குதுப்பினார் இருக்கு. அந்த குதுப்பினார முகமது கோரியால் ஆரம்பிக்கப்பட்டது. தன்னோட மருமகனான இல்துமிஸ் அவர்கள் என்ன பண்ணது, குத்புதீன் ஐபக்கால என்ன பண்ணப்பட்டது, அந்த கட்டடங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. தன்னோட குத்புதீன் ஐபக்கோட மருமகனான இல்துமிஸ் அவர்கள் என்ன பண்ணது, கட்டி முடிக்கப்பட்டது. இதுதான் டெல்லி சுல்தான்களோட ஆட்சி காலகட்டங்கள் மற்றும் சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரோமன் லெட்டருக்கு வந்து 7 பார்த்துட்டோம். அப்புறம் ரோமன் லெட்டருக்கு அப்புறம் மாணவர்கள் செய்யக்கூடிய பாத்தீங்கன்னா நம்ம ரோமன் லெட்டர் 8 சொல்லி சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 8ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த 8ல டேஷ் பேரரசர் அவுரங்கசீப்பின் அரசவை அறிஞர் ஆவார் அப்படின்னு சொன்னாங்க. கான் என்பவர் அரசர் ஆவார். கான் என்பவர் அரசர் ஆவார்னு சொல்லி நல்லா கவனிச்சுங்க. 8வது ரோமன் லெட்டர்ல புக் பேஜ் நம்பர் 135ஆம் பக்கம் டேஷ் பேரரசர் அவுரங்கசீப்பின் அரசவை அறிஞர் ஆவார் அப்படின்னு இருக்கு. அதுக்குரிய விடை வந்து பாத்தீங்கன்னா கான். என்ன சொல்றோம்? காஃபி கான் பேரரசர் அவுரங்கசீப் அரசவை அறிஞர் ஆவார். யார்? காஃபி கான் பேரரசர் அவுரங்கசீப் அரசவை அறிஞர் ஆவார். இது மாணவர்கள் செய்யக்கூடியது, கண்டிப்பா செஞ்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்க 2வது திருவேலங்காடு செப்பேடு டேஷ் காலகட்டத்தை சேர்ந்ததாகும். முதலாம் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தை சேர்ந்ததாகும். அதை நம்ம மார்க் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா 3வது பாருங்க டேஷ் என்பது கல்வி கூடங்கள் பராமரிப்புக்காக நிலமாகும் அப்படிங்க. சாலபோகம் என்பது கல்வி கூடங்களை பராமரிப்பதற்கான நிலமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மிக விடை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் 4வது பாருங்க பெரிய புராணத்தை தொகுத்தவர் டேஷ் ஆவார். பெரிய புராணத்தை தொகுத்தவர் யாரு? சேக்கிலார். பெரிய புராணத்தை தொகுத்தவர் யாரு? சேக்கிலார் ஆவார். அப்புறம் 5வது பாருங்க டேஷ் ஒரு அரேபிய சொல், இதன் பொருள் வரலாறு என்பது தாரிக்குல் தாகுயுத் ஒரு அரபிய சொல், இதன் பொருள் வரலாறு என்பது ஆகும். 6வது பாருங்க முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியில் இருந்து தெற்கே அமைந்திருந்த தேவகிரிக்கு மாற்றினார். இந்த 6 என்ன பண்றீங்க அப்படின்னா மறந்துடாம எழுதிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ல மாணவர்களே இந்த இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள்ல பயிற்சிகளை பார்த்தோம். பயிற்சிகளை புக்ல எழுதிருங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரோமன் லெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ம் 7ம் பாத்தீங்க அப்படின்னா குருவினாவும் விரிவான விடை இருக்கும். அதை நல்லா கரெக்டா தெளிவா நல்லா காசு போட்ல நல்லா கரெக்டா அடிக்கிறது எல்லாமே எழுதிருங்க. இதை வந்து கரெக்டா ப்ராப்பரா பண்ணிடுங்க. அடுத்த பாடவேளையில சமத்துவம் அப்படின்றதுக்கான பயிற்சிகளையும் கிளாஸ் ஒர்க்கையும் பார்ப்போம். நன்றி மாணவர்களே.